ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திலே போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகமான ஒரு வாக்குத்தத்தம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இதை எந்த ஒரு பெரிய லீடர்ஸும் சொல்ல முடியாது. என்னை விட நீ பெரிய ஆளாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு உதவி ஊழியனை பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பெருந்தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் அவரை போல மாற வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அவரை போல ஒர்க் பண்ணணும், ஊழியம் செய்யணும், மிரக்கல் பண்ணணும், அவரை போல ஊழியம் செய்யணும், அவர் என்ன செஞ்சாரோ அதை நம்ம செய்யணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யணும். அற்புதங்கள், குருடருடைய கண்ணை திறந்தார், குருடர்களுடைய கண்களை திறத்தார், செவிடர்களுடைய செவியை திறத்தார், வாய்கள் பேச வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அந்த கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் சொல்லுகிறேன். ஆனால் இதை செய்யணும்னா என் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கணும். விசுவாசிகளுடைய அடையாளங்களாவலன்னு தான் சொல்கிறார். ஆனால் இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் பிரபலமான ஊழியர்களாக இருக்கலாம், அவங்க கூட இருக்கிறவங்க பெரிய ஆளாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லாரும் அவரை போல மாறணும். என்னுடைய பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தில் நிறைய உடைந்த போட பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதல் வார்த்தைகளை பேசுவது உண்டு. டெல்லிக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சின்ன பையன்தான், வர்ஷிப் பண்ணுற ஒரு பையனுக்கு தேவன் பேசினான், நீ மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவேன். இவ்வளோ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டான். குஜராத்திற்கு நான் போயிருந்த பொழுது ஐ வாண்ட் டு பி எலேச்சா என்று ஒரு தம்பி சொன்னான். ரிசீவ் என்று சொன்ன போச்சு. ஒரு ரூம், அதாவது தனிப்பட்ட ரூம், என்னுடைய ரூமில் ஜபிச்சார். அவர் அடுத்த ரூமில் போய் விழுந்தார். அவர் சொன்னார், ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை தருகிறவர். யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வல்லமையை தருவார். பங்காரப்பேட்டில் ஒரு பாஸ்டர் அம்மா, ஒரு இளம் சகோதரி தான் அவங்க. ஆனால் ஆண்டவர் பேசினார், அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். அற்புதங்கள், அதிசயங்களை, கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் என்று சொன்னார். கடைசி காலத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பயன்படுத்துவார், ஒவ்வொரு ஜப வீரர்களையும் பயன்படுத்துவார், சின்ன சின்ன சபைகளை எழுப்புவார். சாதாரணப்பட்ட விசுவாசிகளை கொண்டு கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் யாரை கொண்டு தள்ளப்பட்டவர்களை எழுப்புவார். தேவனுக்காக வைராக்கியமாக வாழும்படி செய்வார். நான் சூரப்பேட்டை என்ற இடத்துல ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். அங்கே ஒரு பவர் மினிஸ்ட்ரி ஒன்று நடத்தினேன். அந்த மீட்டிங்கில் ஒரு போதகருடைய மகன் வந்திருந்தார். நீ ஜெபிக்கும்போது உடைந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு போதகருடைய மகன். சில காலங்களிலே அந்த போதகர் அந்த மீட்டிங்கில் அவர் பேர் பாஸ்டர் முத்துராஜ், அவருடைய மகன்.
இன்றைக்கு அவர் நல்ல வல்லமையோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கார். ஆனால் அவருடைய மகனுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் பேசினார். ஆண்டவர் பலத்த காரியங்களை ஒவ்வொருத்தரையும் செய்வார். சமீபத்திலே பங்காரப்பட்டு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தார். தீப்பொறி பிரசங்கிமார்களை எழுப்புவேன், எழுப்புதல் பாத்திரங்களை நான் எழுப்புவேன் என்று பேசினார். அவர் வல்லமை உள்ள தேவன். அவருக்கு வச்சிருந்த அதே வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய கிரியைகளை நாமும் செய்வோம். பவுலின் கைகளில் விசேஷித்த அற்புதங்களை செய்தவர், பேதருடைய நிழலிலே அற்புதங்களை செய்தவர். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும், ஜெபிக்கணும், வேதத்தை அறிக்கை பண்ணணும், வேத வசனங்களை தெரிஞ்சு கொள்ளணும், எழும்பணும், வல்லமையாக ஜொலிக்கணும், அக்கினியாக மாறணும். ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவார். விசுவாசிக்கு இந்த வசனத்தை விசுவாசி, ஆண்டவருக்காக வல்லமையாக எழும்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you, Jesus.